ஆணைக்கிணங்க நாடு முழுவதும் நடந்தேறிக் கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் திருப்பூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் ஓவியர் மின்னல் அவர்களோ, திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளர் அண்ணன் மூர்த்தி அவர்களோ, திருப்பூர் வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் பல சண்முகம் அவர்களோ இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வரவேற்புரை ஆற்றிய அன்பு சகோதரி மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய திருப்பூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரி பரமேஸ்வரி அவர்களோ மற்றும் மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த தோழர்களோ இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கண்டன உரை நிகழ்த்த வரவேற்கின்ற அருமையான பொள்ளாச்சி திருப்பூர் மண்டலத்தினுடைய மேலாள் செயலாளர் பொறியாளர் அண்ணன் வளவன் ராசுபாலன் அவர்கள, துப்புரவு பணியாளர்கள் மேம்பாட்டு மையத்தினுடைய மாநில துணை செயலாளர் மதுரத்திய ஐயா விடுதலை மணி அவர்கள, விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய மாநில துணை செயலாளர் மதுரத்திய அண்ணன் வேலு சிவகுமார் அவர்கள, திருப்பூர் தெற்கு மாவட்டத்தினுடைய இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் பொறுப்பாளர் உடுமலை இப்ராஹிம் அலி அவர்கள, மாநில துணை செயலாளர் எல்லாம் அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சக்திமூர்த்தி அவர்கள, மனசுகுளம் சட்டமன்ற தொகுதியினுடைய செயலாளர் பொன் ஈஸ்வரன் அவர்கள, புக்கம் பகுதியிலிருந்து வருகின்றிருக்கின்ற அன்பு சகோதரர் மணியண்ணன் அவர்கள மற்றும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் எனது பணிவார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், உச்ச நீதிமன்றத்திலே நடந்த ஒரு தலைமை நீதிபதிக்கு நடந்த ஒரு கோர சம்பவமானது நினைத்தாலே மெய் சிரிக்கிறது. நாம் அனைவரும் தொடர்ச்சியாக கடைசி அடித்தட்டு மக்களாக இருந்தாலும் சரி, விடுமுறை மக்களாக இருந்தாலும் சரி, கடைசியாக நம்பி இருப்பது ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட், அதாவது நீதித்துறை. அந்த நீதித்துறையினுடைய அடக்குமுறையில் உச்சபட்சமாக இருப்பது உச்ச நீதிமன்றம் தான். அந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பூஷன் ராமகிருஷ்ணா சவாய் அவர்கள்தான் அந்த மாண்புரை பொறுப்பில் இருக்கிற அவர்களை சனாதன கும்பல், சாதிகளை கும்பல், மதநெறி கும்பல், ஜாதி கும்பல் தொடர்ச்சியாக ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி அரசராக அமர்ந்திருந்தார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத சங்கி கும்பல் ராகேஷ் கிஷோர் என்பவர், அந்த 71 வயது, அந்த ராகேஷ் கிஷோர் என்பவர் 71 வயது உள்ள அந்த நபர் எந்த அளவிற்கு ஒரு பாசிசம் சனாதனம் இருந்திருந்தால் அந்த தலைமை நீதிபதியை இதுபோன்று பொறுப்பை வீச முயற்சித்திருப்பார். அவருடைய சம்பவம் திருப்பூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். அவர் தொடர்ச்சியாக அந்த சனாதனி அந்த அடுக்குமுறையில் உச்ச நீதிமன்ற அடுக்குமுறையில் அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய நபரை அவரை வழக்கு பதிவு செய்ய முடியாது. அவர் அது மீது அந்த வழக்கை செய்திருந்தாலும் கூட காவல்துறை அதிகாரிகளுக்கு வழக்கு செய்யக்கூடிய அந்த அதிகாரம் இல்லை. அவரை அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை
பதவியிலிருந்து இறக்க வேண்டும் என்றால் நாடாளுமன்ற அவையிலே 2 பங்கு அந்த மக்கள் பிரதிநிதிகள் ஆதரவு தெரிவித்தால் மாத்திரமே அவரை அந்த பதவியிலிருந்து இறக்க முடியும். அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக யார் ஒருவர் வந்தாலும் இந்தியாவினுடைய மூத்த குடிமகன் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் அவர்கள்தான் நியமனம் செய்வார். இது போன்று இருக்கக்கூடிய சட்ட வடிவமைப்பின்படி நம்மையெல்லாம் மனிதரால் தலைமுறை வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்ட சட்டத்தை இதுபோன்ற அடக்குமுறைகள் தான். அந்த சட்டத்தை நாம் நம்புகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த மாட்டிலும் நாம் ஜனநாயகத்தை நம்புகிறோம், சனாதனிகளை நம்புவதில்லை. சனாதனிகளை எதிர்க்கிறோம், அந்த கருத்தியலை எதிர்க்கிறோம். நாம் தொடர்ச்சியாக ஆண்டாண்டு காலமாக ஒதுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு பொருத்தப்பட்ட ஓட்டாண்டி சமூகமாக இருக்கிற மக்களை வைத்து விடுதலை சிறுத்தைகள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கான ஆலை அதிபர்கள், மிட்டா மிராசுதாரர்கள், மிகப்பெரிய நில ஒப்பந்ததாரர்கள், நிலக்காரர்கள் யாரும் இல்லை. ஆனாலும் கூட அந்த மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று நாம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம். அதை மாற்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் தொடர்ச்சியாளர் மரியாதைக்குரிய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சென்னை, தமிழ்நாட்டின் தலைவரான சென்னையில் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு உச்ச நீதிமன்ற நீதிபதியை அவமதிப்பு செய்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த காரணத்தை கண்டிக்கக்கூடிய வகையில் அந்த நீதிமன்றத்திலிருந்து, சென்னை நீதிமன்றத்திலிருந்து அங்கே இருக்கக்கூடிய சாதாரண சன் பரிவார் கும்பல், அந்த கும்பலில் ஒருவரான ராஜீவ் காந்தி என்கின்ற நபர் வேண்டும் என்று எழுச்சி தமிழர்களுடைய காரை பார்த்து அந்த காரிலே அதாவது முன்பின் வருவதை பார்க்காமல் வேண்டும் என்று திட்டமிட்டு அவர் நுழைந்து வன்முறையை தூண்டுகிறார்கள். இதற்கு யார் காரணம் என்றால் சனாதனிகள் தான். சனாதனத்தினுடைய உச்சம்தான். தொடர்ச்சியான முறையில் சனாதனிகள் ஊடுருவி பாசிசம் போன்ற வேலைகளை செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அதன் ஒரு பகுதியாகத்தான் சென்னையில எழுச்சி தமிழர் அவர்கள் சிம்ம சொப்பனமாக, சனாதனிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்கிற எழுச்சி தமிழர் அவர்களை வேண்டும் என்று கொச்சைப்படுத்த வேண்டும், வேதனைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திலே அவர்கள் கலப்பை அந்த பணியை செய்து வருகிறார்கள். மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், சமூகமாக வாழ வேண்டும், சமூக நீதியாக வாழ வேண்டும், சுதந்திரமாக வாழ வேண்டும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்பியிருக்கிற மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று இரவுகள் பாராமல் என் தலைவன் போராடி கொண்டிருக்கிறார், உழைத்துக் கொண்டிருக்கிறார். ஓராண்டு காலம், ஈராண்டு காலம் அல்ல, 35 ஆண்டு காலம் பொதுவாய்க்கு பிறகுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வரலாற்றிலே நாம் சொந்த சின்னம் பெற்றிருக்கிறோம், பானை சின்னம். அது அனைத்து தரப்பும் மக்களினுடைய பேர் ஆதரவாகும். வேண்டும் என்று சனாதனிகள் திட்டம் வகுத்து விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, இயக்கங்களாக இருக்கிற கம்யூனிஸ்டுகள், மற்ற திராவிடர் கழகம், பெரியாரினுடைய கொள்கை கோட்பாடுகளை கொண்டிருக்கிற இயக்கம், விவசாயிகள் என்று தொடர்ச்சியாக உழைக்கின்ற மக்கள் மத்தியிலே கலவரத்தை ஏற்படுத்தி அந்த கலவரத்தை வைத்து அரசியல் நடத்த வேண்டும் என்று எண்ணுகிற சனாதனத்தினுடைய புத்திதான். ஆணையிட்டால் தமிழகமாக இருக்காது. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் தொடக்க காலத்தில் 1990 காலகட்டத்திலே இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை, விடுதலை சிறுத்தைகளை பற்றி யாராவது தெரிந்திருந்தால் அவர்கள் அஞ்சி இருப்பார்கள். விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை கோட்பாடு, அவருடைய கருத்தியல், அவருடைய சிந்தனை, அவருடைய ஆற்றல் அனைத்துமே விளிம்புநிலை சமூகத்திற்கான விடுதலைதான். அந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் இருந்த தேர்தல் பாதை, திருடர்கள் பாதை என்கின்ற கொள்கை முழக்கத்தோடும் உங்களில் இலக்கியம் எவனும் இல்லை, எங்கள் வாக்கு உங்களுக்கில்லை என்கின்ற முழக்கத்தில் முடிவுக்கு இயக்கம் நடத்திய மாபெரும் பேரியக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி.
ஆனால் எழுச்சி தமிழர் அவர்கள் நாகரீகமாக அரசியல் பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதை போன்ற இளைஞர்களை, தோழர்களை, விடுதலை சிறுத்தைகளை, மகளிரிடையே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை கோட்பாடு இருக்கும். அதன் அடிப்படையில் எங்களை எல்லாம் பக்குவப்படுத்தி அரசியல் ரீதியாக பண்படுத்தி ஆட்சிக்கும் ஆட்சி அதிகாரத்திற்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. ஆனாலும் கூட அந்த அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் அவர் வெறும் தலைவர் மாத்திரமல்ல, எங்களுடைய கடவுள் என்பதை இந்த நேரத்திலே அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் ஆமைகளும் ஈழைகளுமாய் இருந்தோம். எங்களை அரசியல் படுத்துவதற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நினைத்தால் யாரும் நிம்மதியாக உறங்கிவிட முடியாது. அதை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். காலமும் நேரமும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலால் எழுத்தும் திருப்பும் முடித்து வரும் ஆட்சி அதிகாரம் நம் கைகளுக்கு வரும் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக போட்டதற்கு பிறகு அடுத்து கண்டிக்கின்றோம்